ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அண்ட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கிடப்புறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா வானதிக்கிட்ட பயங்கரமாக அவருடைய அண்ணனை தப்பாக பேசுனதுனால கோவப்பட்டு சண்டை போட்டுட்டார் வானதிக்கிட்ட. ஆனால் இப்போது வானதியோட நினப்பாகவே இருக்குது. ஸோ எப்போயுமே அவள் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாள். இப்போ நம்ம அவளை திட்டோம், அவள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் வானத்தையோ பாண்டியன் நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களும் ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சரி ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வானத்தையும் யோசிக்கிறாரு, பாண்டியனும் யோசிக்கிறாங்க. சரி இப்படியே எவ்வளோ நேரம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியும், மெசேஜ் ஆச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே டக்குன்னு வானத்தை அதை எடுத்து பார்த்துடுறாங்க. ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேறாங்க. வானத்திக்கு கோவமாக இருக்கு. ஸோ எப்பயுமே எப்படா பாண்டியன் ஃபோன் எடுப்பா அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுவா பேசலாம் அப்படின்னு இருக்கிற வானத்தி இந்த தடவை பயங்கர கோவத்தில் பாண்டியன்கிட்ட பேசாமே இருக்காங்க. மெசேஜும் மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இதை பார்த்த பாண்டியன் எடுத்துக்கிட்டு நம்ம மெசேஜ் பண்ணால் பார்க்குறா ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாளே, அப்போது ஆன்லைனில் தான் இருக்கா, நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்புறம் ஏன் அமைதியாக இருக்கா, ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இதையும் பார்த்துட்டு வானத்தையும் அமைதியாகவே இருக்காங்க. ஏன் பார்த்துட்டே இருக்கா ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன்றா, ஏதாச்சும் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியான்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வானத்தி ஃபோனை எடுத்து இங்கே பாரு, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தா உனக்கு என்ன, அதான் என்னை பற்றி கவலை இல்லை அக்கறை இல்லை அது மாதிரி பேசிட்டுல திரும்பவும் எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடி என் அண்ணனை அப்படி சொல்லிட்டேன்னு ஒரு கோவத்தில் பேசிட்டேன், அதுக்காக என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எப்பயுமே நீ தானே கோவப்படுவேன், நான் எப்படா நீ ஃபோன் பண்ணுவேன்னு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த தடவை என்னால் அது மாதிரி முடியாது, நான் உனக்கிட்ட இறங்கி வரதான் நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க, நான் உன்னை விட்டு விலகி போனாதான் என்னோடய கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி வானத்தி சொல்கிறாங்க. இங்கே பாருடி கவலையே படாத, நான் ஏதோ அப்படி கோவத்தில் பேசிட்டேன், இங்கே பாரு ஃபோன் பண்ணு சரியா, உன் நடப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன் நீ ஃபோன் பண்ண வேண்டியது தானே, நான் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட ஈகோவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா இனிமேல் நீ தான் ஃபோன் பண்ணணும், நீ தான் என்கிட்ட பேசணும், நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்கிறாங்க மெசேஜில். இது கேட்டதுக்கப்புறமா பாண்டி எடுத்துக்கிட்டு அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. வானத்தையும் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அதுக்காக ஃபோன் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு. ஏன் நீ தானே பேசுகிற, நீ ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு திரும்பவும் அந்த விஷயத்தை பற்றியே எதுக்கு பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், ஏதோ கோவத்தில் இப்படி பேசிட்டேன், இங்கே பாரு நமக்கு கல்யாணம் நடக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அண்ணனுக்கு எந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாதுல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சரியில்லாத மாதிரி தெரியுது, அப்படி இருக்கும்போது அண்ணா அது தெரியாமல் வெகுளித்தனமாக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கு, அதுக்கு எப்படி நாமளும் ஓகே சொல்ல முடியும், ஏன் சொல்லு, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு அண்ணனை பற்றி கவலையாக இருந்தப்போ நீ அப்படி பேசுகிறியா, அதனால் கோவத்தில் அப்படி பேசிட்டேன், இங்கே பாரு அண்ணனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அது கொஞ்ச நாள் ஆனாலும் சரி ரொம்ப நாள் ஆனாலும் சரி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இங்கே பாரு உனக்கு நீ எனக்கு நானுன்னு எப்பயோ முடிவு பண்ணியாச்சு, ஆனால் என் அண்ணனுக்கு அப்படி இல்லைல்ல, என் அண்ணனுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, அவருக்கு ஒரு கல்யாணம் நல்லபடியாக பண்ணணும்ல, ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ கல்யாணம் படிக்கோட நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் பாண்டி அண்ணனுக்கு அதாவது சேரனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாதுல்ல, ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையாரு, இந்த கல்யாணம் அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லியிருக்காங்க, அங்கே போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு நிச்சயதார்த்தமோ அண்ணனுக்கு இதில் சம்மந்தமா எல்லாம் முடிவானதுக்கப்புறமா பேசிக்கலாம், பொறுமையாக இருக்கும், கொஞ்சம் அவசரப்படாத சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி அது உன்னோடைய இது, நீ எப்படி வேணாலும் போ, ஆனால் சீக்கிரமாக அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு நீ என்ன கல்யாணம் படிக்கும் சரியா, இனிமேல் என்ன கல்யாணம் படிக்க மாட்டேன் அப்படின்னாலும் சொல்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அதை பற்றி இனிமேல் பேசலை, அதை பற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் ஃபோன் பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிட்டு பாடி படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா தூங்கி எந்திரிச்ச உடனே மறுநாள் காலையில் இங்கே
சேரன் வந்துட்டு எல்லாரையும் சீக்கிரமாகவே எழுப்புறாங்க. என்னடா ஏன்டா எல்லாரும் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விட்ற அப்படின்னு. என்னடா இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதுக்கு கிளம்பணும்ல, எல்லாரும் எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக அதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு ரெடியாகுடா. நான் அதுக்குள்ளே போயிட்டு கார்த்திகாவுடைய அதாவது அத்தை வீட்டில் கார்த்திகா ஊரில் ஏதோ ஊருக்கு கிளம்பலையாட்டுக்குது. கார்த்திகா அப்புறம் மாப்பிள்ளை எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வரேன்டா நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு. அட அந்த பொண்ணு வீட்டு சைடில் எப்படி இருக்குது என்னன்னே தெரியல. போய் நம்ம முதல்ல பார்ப்போம்ல, அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னா நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சோழன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நிச்சயதார்த்தம், அதாவது நம்ம எல்லாரும் பார்த்து ஓகே பண்ணிட்டா உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான், எதுக்கு தள்ளி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. டே பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப மடக்கி யாரும் பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்கடா. எதிர்த்து முதல்ல எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் அத்தையோட வீட்டில் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு காலையிலே கிளம்புறாரு. அப்போ நடேசன் பார்த்துட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் போன பொண்ணு வீட்டுக்கு, அதான் அத்தை பாவா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்தே ஆகணுமாடா, அவங்க வரலைன்னா அவங்க கல்யாணம் நடக்காதா என்ன? ஏதோ எல்லா விசேஷத்துக்கும் அவங்க நம்ம கூட வந்து கலந்துக்கிட்டு நம்மளையும் கூப்பிடுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாடே, ஒரு பேச்சுக்காச்சும் ஒரு பத்திரிக்கையாச்சும் வச்சியாடா, அதாவது வச்சாடாடா, கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டாடாடா, ஏன் சொல்லுடா. நாமளே போடா போகட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்தது அந்த பொண்ணு கார்த்திகா இங்கே வந்து நின்றுச்சு. ஆனால் ஒரு மரியாதைக்கு கூட நம்மள ஒரு பத்திரிக்கை கூட வைக்கலையே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குள்ள போய் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அப்பா நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுருக்கப்பா, எதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்த பேசிக்கிட்டு. நம்ம வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம் இது, அவங்க வரணும் இல்லைப்பா. சோழனோட கல்யாணம் தான் எப்படி எப்படியோ முடிஞ்சு போச்சு, அதுக்காக அப்படியே அவங்கள விட்டுற முடியுமா? இருங்கப்பா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிளம்பி போயிடுறாரு. அங்கே போயிட்டு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அத்தை நீங்கள் எல்லாரும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்றதுனால அவங்களுமே சேரன் அன்னைக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம பொண்ணோடைய மானம் காற்றுல பறந்துருக்கோம். இவன் ஒருத்தன் தான் அந்த வீட்லேயே நல்லவனாக இருக்கா, சரி போடா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திகோடைய அம்மா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேரன் கூப்பிட்டுட்டு எல்லாரும் ரெடியாகிடுங்க அத்தை, வண்டியோடு நாங்கள் இங்கேயே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. சரா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை எதுவும் வேண்டாம், இப்போ தான் நான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன், இருக்கட்டும் அத்தை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வராங்க. வாப்பா நீ இங்கே தான் இருக்கியா, ஊருக்கு போகலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா இன்னும் கிளம்பல, அவர் போயிருக்காரு வேலை விஷயமா, நான் அதான் அங்கே தனியாக இருப்பேன், அதான் அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும்னு இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு மாமா அப்படின்னு. ஓ அப்படியாப்பா, சரி இன்னைக்கு பொண்ணு வீட்டில் நிச்சயம் பண்ண போகிறோம், நீயும் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா மாமா, பொண்ணெல்லாம் பார்த்துட்டிங்களா? சரி மாமா நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகாவும் சேரனும் பேசிட்டு சேரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் ரெடியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவை கூட என்னங்க எல்லாரும் இவ்வளோ காலையிலேயே எதிர்த்து ரெடியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் தாங்க எல்லாரையும் எழுப்பி விட்டு நிச்சயத்துக்கு போகணும் அப்படின்னு சீக்கிரமாக ரெடியாக சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க, அண்ணன் கார்த்திகாவோட வீட்டில் கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக போயிருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சாரீ வந்து நிற்கிறாரு. சோழன் நிலா சாரீ கட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப வந்து பார்த்து அப்படி லவ் மூடில் வந்து ரசிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா சாரீ உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் பூ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் எப்போ சாரீ கட்டினாலும் அது எப்படி கட்டிங்க எனக்காக கரெக்டாக பூ வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக சாரீ கட்டுவீங்கன்னு தெரியும், அப்போல்லாம் எனக்கு தோணும், நான் போய் உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு பக்கம் வழசக்குள்ள நினைக்கிறாங்க. நமக்கு எப்போ என்ன தேவை அப்படின்றத சோழன் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு, நம்மளை அவர் புரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு நாம் அவரை இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சேரன் வராரு. வந்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடியாக கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அட எல்லாம் ரெடி தானே, இப்போ எல்லோரும் எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஏய் என்னோட கேள்வி இது, அதான் நீ கார் வச்சுருக்கல அதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ஏன் லூஸாடா, நான் கார் வச்சுருக்கேன், அதில் நம்ம ஃபேமிலி போகிறதே கஷ்டம், இதில் கார்த்திகோட ஃபேமிலியெல்லாம் வராங்கன்னு அண்ணன் கூப்பிட்டுட்டு வந்திருக்கு, எப்படிடா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஆமாம்ல நான் இதை யோசிக்கலாம் அப்படின்னு பாண்டியன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நான் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேடா, வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா இதெல்லாம் எப்படியா ஏற்பாடு பண்ணா எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. டேய்
ஓனர்கிட்ட சொல்லி தான்டா வண்டி அனுப்ப சொல்லியிருக்கேன். வேணும்னா நீயே ஓட்டிக்கிறியா இல்லை டிரைவரை அனுப்பி தான் விட்டுருக்காரு. அவரே ஓட்டிக்கணுமா அப்படின்னு. ஆட வேணாம், இன்னைக்கு ஒரு நாளாச்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னையே கேட்காம முடிவு பண்ணியிருக்கல. இருக்கட்டும் பரவாயில்ல. சரி அப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்புறம் நடேசன் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு. டேய் நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கடா அப்படின்னு. அப்பா ஏன்ப்பா பிடிவாதம் பிடிக்கிறீங்க, வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமா நடேசன் போயிட்டு ஏதோ கடமைக்கு அப்பான்னு சொல்லிட்டு கூட வராரு. ஆனால் சுத்தமாக விருப்பமே இல்லை. எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க கேஷுவலாக வராங்க. என்ன நீங்கள் என்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நிச்சயதார்த்த பொண்ணை நீங்கள் தானே வர சொன்னீங்க அப்படின்னு. சரி உள்ளே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன சார் பொண்ணை வர சொல்லுங்க, நிச்சயதார்த்த பொண்ணை வர சொல்லிட்டு எல்லாரும் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு. என்னம்மா வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா, இது என்னம்மா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. இதெல்லாம் இப்போ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இதாண்டா வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்டானம்மா, ஆமா வந்தவங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உள்ளே போயிட்டு ஒரு ஆள் வந்துட்டு போயிடுறாங்க டீ காஃபி ரெடி பண்ணிட்டு வர்றதுக்காக. அப்போது பொண்ணு வந்து நிற்கிறாங்க. அதாவது இவங்க யாரும் கூப்பிடாமையே போட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க நடேசன் மட்டுமே கிடையாது எல்லாருமே. ஏன்னா அவங்க ரொம்ப கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. நிச்சயதார்த்த பண்ணவங்க தான் எப்பயுமே வழக்கம் போல் பொண்ணு வந்துட்டு சாரீ கட்டிட்டு பூ வச்சுட்டு தலையை குடிச்சு வைக்கப்பட்டுட்டு வந்து நிற்பாங்க. ஆனால் இவங்க சுடிதாரை போட்டுக்கிட்டு நேராக வந்து ஏதோ வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே கேட்குறாங்க எல்லாருமே, ஏன் பொண்ணு இவ்வளோ சிம்பிளாக வந்து நிற்கிது, நிச்சயதார்த்த பண்ண வந்து நிற்கிற பொண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்டு பொண்ணு வீட்டு சைடில் ஷாக் ஆகுது. என்னப்பா உங்களை தானே கேட்குறேன், ஏதாச்சும் பதில் சொல்லுங்க அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அப்போதான் இங்கே மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் நிலா, சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ பல்லவன் ஏதோ கடமைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காரு. ஸோ வந்து சுத்தமாக அவருக்கு விருப்பமே இல்லை. சரி ஏன் இப்படி இருக்க பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய மாப்பிள்ளை வந்துட்டு திரும்பவும் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக வந்து கேட்டார். அவர் ரொம்ப மனசு விட்டு கெஞ்சி கேட்டார். அதனால் என் பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா. புரோக்கர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது வீட்டில் சொல்லிட சொல்லி. அவர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி எங்கள் கிட்ட புரோக்கர் எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் தானே வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று இவங்களை நாங்கள் தனியாக மீட் பண்ணி கூட பேசுகிறோம். அப்போ கூட இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எங்ககிட்ட சொல்லலையே. கேஷுவலாக எங்கள் சேரனை பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். அதாவது வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ கூட சொல்லாதவங்க இப்போ திடீர்னு கூட சொன்னால் என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க அவங்க காலையில் தான் வந்து பேசி பார்த்துட்டு போனார். சரி ஏதோ நடந்து போச்சு, ஏதோ வாக்குவாதாகி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, சேர்ந்து வாழலான்னு சொல்லி நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியும்னு அவர் ப்ரூஃப், அதாவது கோவப்பட்டு சண்டை போட்டதுனால தான் நீ இல்லாமல் என்னாலே இருக்க முடியும்னு நானும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்துட்டு அவர் திரும்பவும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா அவருடைய ஈகோவை விட்டுட்டே வந்து என்கிட்ட பேசும்போது என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே சேரன் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இங்கே நிலாவும் சோழலும் அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுடைய முழு கதையும் சேரன்கிட்டையும் நிலாக்கிட்ட மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. அதனால தான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற சோழா, அதாவது இவங்களை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அதாவது மொத்த ஃபேமிலியும் வந்து அங்கே நின்றுட்டுருக்கும்போது இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை பார்த்து எங்கள் கார்த்திகாவுடைய ஃபேமிலியில் எல்லோரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதாவது மெயினாக கார்த்திகா சேரன் மாமாவுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம நிலா இருந்துக்கிட்டு, ஆமாம் பாட்டி நான் நேற்று அதாவது இந்த கல்யாணம் அவசரமாக நடக்கிற மாதிரி இருக்குது, என்ன எது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பொண்ணை கூப்பிட்டு சேரன் பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு கேட்டோம். அப்போ இவங்களுமே ஓகேன்னு தான் சொன்னாங்க. சேரனை பிடிச்சிருக்கு. அதாவது இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஈகோ தடமாக இப்போ அவர் பேசினாரு, அவர் இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்டார். அதுக்காக தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அப்போவே பேசுகிறாங்க. எனக்கும் சோழனுக்கும் அப்போவே இதில் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் சரி ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு தான் நினச்சோம். டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க இப்படி பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. ஏங்க இந்த விஷயத்த நீங்கள் ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் அப்போவே அமைதியாக வீட்டோட நின்றுருப்போம்ல. இப்போ இங்கே வந்து சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நின்றதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம் இல்லை
மாப்பிள்ளை வேண்டாம் எது நான் வேற ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது அவரோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? அதுக்கு நீங்கள் ஒரு வேளை அப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்கிட்டயே பேசி என்ன ஏதுன்னு நீங்களே உங்களோட லைஃப்பை சரி பண்ண பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமாக நின்னது நீங்கள். வந்து நிச்சயதார்த்தம் அதாவது பண்ண போகிறோம், வீடு தேடி வந்து பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னது நீங்கள். இப்போ நாங்கள் இங்கே வந்து நிற்கும் போது நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் எப்படிங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. நிலா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் அப்போவே எத்தனை தடவை சொன்னோம், நீங்கள் தான் கேட்கல. பார்த்தீங்களாண்ணா இப்போ எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு. இந்த பொண்ணை பார்த்து நாங்கள் நேற்று பேசும்போதே இவங்களுடைய வார்த்தையில் தடுமாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்போவே வந்துட்டு எங்களுக்கு பயமாக இருந்தது. ஆனால் எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்ன காரணத்துக்காக மட்டும் தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. இப்போது எத்தனை தடவை நீங்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுவீங்க? அதுக்காக தான் என்ன ஏதுன்னு பார்த்து பொறுமையாக நம்ம பேசிக்கலான்னு சொன்னோம். நீங்களும் கேட்கல, அவசரப்பட்டீங்க. இப்போது இவங்களும் இப்படி சொல்கிறாங்க. அதாவது சட்டப்படி இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டெல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு டிவோர்ஸ் ஆக போகுது, டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக இருந்துட்டு இப்படி கடைசி நிமிஷத்தில் நாங்கள் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக கத்தி விட்டுடுறாங்க. ஏங்க அதுக்காக இப்போ என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? ஏதோ என் பொண்ணோடைய கெட்ட நேரம் அதாவது மாப்பிள்ளையை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா மாப்பிள்ளையே வந்து திரும்பவும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறப்போ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான். இதில் என்னமா இருக்குது? எங்கள் பொண்ணுக்கும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அது அசிங்கம் தானே. ஏதோ முதல் கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை பேசி சரி பண்ணி அவங்க கூடயே வாழ்றது தடமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தானே எங்கள் பொண்ணுக்கு நாங்களே ஓகே சொல்லிட்டோம், எங்கள் பொண்ணை சொல்கிறதுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிலாவுக்கு கோவம் வருது. கேட்க அதை நீங்கள் முதல்ல உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்தப்பவே நீங்கள் பேசி சரி பண்ணி உங்கள் பொண்ணை வாழ அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து இப்போது நிறுத்திட்டு நீங்கள் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது இதில் கஷ்டப்பட்டு நிற்கிறது யாருங்க? ஏன் சேரலைனால? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நாங்கள் பொண்ணு பார்த்து எங்கள் சேரன் இருக்குது, அது செட் ஆகாமல் போயிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு மோசமாக யாருமே நடந்ததில்லை, நீங்கள் அவ்வளோ சீப்பாக நடந்துட்டுருக்கீங்க. உங்களை பார்த்தாலே அப்படி கடுப்பாகுதுங்க. ஏதா வந்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு பேசுகிறாம, ஏமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இப்போ என்னப்பா அதுக்கு? என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை எல்லாம் வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணுடைய அப்பா சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நடேசனுக்கு சோழனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீங்களே வீடு தேடி வருவீங்களா? பொண்ணு அதாவது மாப்பிள்ளை பார்ப்பீங்களா? நிச்சயதார்த்தம் பண்ண வாங்கன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் இங்கே வந்துட்டு இடத்துக்கு அப்புறமா இது நடக்காதுன்னு சொல்லுவீங்களா? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? எல்லாத்தையுமே இப்படி அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கோவப்படுறாரு. அக்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது அப்படின்னு. ஏங்க அவர் என்ன தப்பாக கேட்குறாரு? கரெக்டாக தானே கேட்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் தோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சோழன் வந்து அங்கே திட்டிட்டு, அண்ணா இன்னும் ஏன்டா இங்கே உட்காந்துட்ருக்க, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரும் கார்த்திகா அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் இறங்குனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சரின்னு வந்துட்டு, சாரி அத்தை என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட டைமே வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா விடுப்பா கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு வேற ஒரு கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாத தைரியமாக இருப்பா, வருத்தப்படாத, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசு வருத்தப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா நொந்து போயிருக்கிற ஒரு மனுஷனை இதுக்கு மேலேயும் பேசி பேசி நோ கிடைக்க விரும்பலை. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து சேரிடமே இருந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்த உடனே சட்டையெல்லாம் கழட்டிட்டு வேறு டிஷர்ட்டும் வேஸ்டி கட்டிக்கிட்டு உடனே சைட்டுக்கு கிளம்புறாரு. ஏன்டா இவ்வளோ அவசரமாக கிளம்புறீங்க வந்த உடனே? ஏன்டா இது நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதாவது நின்று போச்சு, இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச விரும்பலையாடு அப்படின்னு. என்னடா பண்ண முடியும்? என்னுடைய விதி அதுடா, விடுடா, விட்டு வேலையை பாரு, நடக்கும்னு நினச்சி போகணும், ஆனால் நடக்கலை, அதுக்காக அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த லீலா சோழன் பாண்டியன் எல்லாருக்குமே வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அண்ணன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமே புரியலையே.
ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இது இப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்து நம்ம அண்ணனுக்கு வேற ஒரு கல்யாணம் சட்டுன்னு பார்த்து ஓ முடிவு பண்ணணுங்க. அது எத்தனை கல்யாணம் தடங்கலாம் நின்றாலும் சரிங்க, நிச்சயதார்த்தம் நின்றாலும் சரி, இதோட எடுத்து பொறுத்து கிடையாது. அடுத்தடுத்து அடுத்தடுத்து அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சவால் விட்டு சொல்கிறாரு. நிலாவே ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு முன்னாடி நம்ம சோழனுக்கு கல்யாணம், அதாவது சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த நிச்சயதார்த்தம் நின்ற கோவத்தில் எல்லாருமே சேரனுக்கு அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட் என்ன நடக்கும் போது நிலா சோழன் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.